அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு செயல். கர்மா என்பது ஒரு செயல்தான். ஒரு மனித வாழ்க்கையில் என்ன சொல்லணும்னா, கர்மா என்பது என்ன சொல்லணும், நாம் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது நம்மாலும் நடத்தி கொள்ள முடியும், அல்லது அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை விட்டுவிட்டால் அந்த கர்மாக்குள்ளே நம்ம உள்ளே நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொல்லி வரும்போது, அந்த தேவையை நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏதோ ஒரு இடத்திற்கு செல்கிறேன். ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கே போகிறேன். அந்த கோயிலுக்கே போகும்போது என்ன சொன்னான்னா, அன்றைய காலகட்டத்தில் என்னுடைய நேர காலங்கள் சரியாக இருந்தால் நான் போகும்போது என்ன சொல்கிறான்னா, திரை போடுவதற்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகிறேன். திரை போட்டால் அந்த சாமியை குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி பிறகு தான் நான் பார்க்க முடியும். அப்போ அந்த நான் போகிறேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திரை போட்டுறான். இது யாருடைய குற்றம்? அந்த நேரத்தில் கோயிலில் கூட்டம் இல்லை, சரி யார் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான்னா, சீக்கிரமாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே திரை போட்டுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய கர்மா சரியான கோணத்தில் உங்களுடைய சரியான மனங்கள் இருந்தால் நீங்கள் எதிராளியிடம் போய் தீர்க்கணும். இப்போ நம்ம கடவுள்கிட்டே போகிறோம்னா என்ன சொல்லலான்னா, சில நேரங்களில் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா கோயிலில் மாலை கொடுப்பாரு. நம்ம பின்னாடி இருப்போம், நம்மளும் மாலையை கொடுத்துருப்போம். அந்த பூசாரியுடைய மனோநிலை என்னவாக இருக்கும் என்று தெரியாது. அவர் தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம், நான் தெரியாத ஆளாக இருக்கலாம். நானும் தட்டில் துட்டு போடுவேன், ஆனால் எனக்கு மாலை கொடுக்க மாட்டார், கொடுக்கல. அப்போ அதுக்காக அந்த பூசாரியை நம்ம வைய முடியாது. பூசாரியை வையக்கூடாது, அது என்னுடைய கர்மா. அவனுக்கு மாலை கொடுத்து எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. அவன் 200 ஜோசியம் பார்க்க, நீ 500 ஏன் பார்க்குறேன்னு கேட்கக்கூடாது. அது அவனுடைய விதி, இது இவனுடைய விதி. இப்போ பெரும்பாலான ஒரு ட்ரெண்டு என்ன சொன்னான்னா, மனித மனங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொச்சையான எண்ணங்கள். இந்த கொச்சையான எண்ணங்கள் ஏன் உள்ளே வருகிறது? உங்களுடைய மனம் சரியாக இல்லை என்று சொன்னால் கொச்சையான எண்ணங்கள் வரும். ஒருத்தர் என்ன சொன்னான்னா, 3 ஜாதகம் பார்க்கணுங்கிறார். 3 ஜாதகத்துக்கு 3000 ரூபா ஆகும்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய ஆஃபீஸோடைய நிலவரம். ஒரு 1.5 வருஷமாகவே 1000 ரூபா தான் ஜாதகத்திற்கு. எத்தனையோ பேர் 2000 வாங்குகிறோம், 3000 வாங்குகிறோம், 5000 வாங்குகிறோம். ஒருத்தர் 75,000 ரூபா ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துக்கு வாங்குறேங்க. அது அவனுடைய விதி. நம்மளுடைய விதி 1000 ரூபா தான். இதுலேயே என்ன சொல்கிறான்னா, 500 ரூபாய்க்கு பார்த்தானேங்க, 500 ரூபாய்க்கு பார்த்தான்னா கட்டுப்படி ஆகாது. அதனால் மனித மனங்கள் தயவுசெய்து கர்மாவை இழுக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னா, ஒருத்தரை ஒரு வாட்ஸ்அப்பில் திட்ட முடியாது, ஏன்னா நம்பர் கொடுத்து மாட்டிடுவோம். இந்த யூடியூப்பில் சில பேர்கள் என்ன சொல்லலான்னா, சிங்கத்தை பார்த்து நாய் குலைக்கிறது. சிங்கத்தை பார்த்து நாய் குலைக்குது. எதுக்கு குலைக்குது? அந்த சிங்கத்திட்ட போய் என்ன சொன்னால் மோத முடியாது, அந்த சிங்கத்திட்ட போய் ஒரு காரியத்தை சாதிக்க முடியவில்லையே என்று சொல்லி இந்த நாய் குலைக்கிறது. நாங்களாம் எப்பயுமே எங்களை சிங்கமாக தான் வச்சுருப்போம். நாய் குலைக்குது அப்படிங்கிறதுக்காக நாய்க்கு ஈக்குவலாக திரும்ப போய் என்ன சொன்னால், நம்ம கர்ஜித்தோம் என்று சொன்னால் நாய்க்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஒரு பெண் என்ன சொல்கிறான்னா, ஒரு யூடியூப்பில் அவங்க ஒரு குடும்ப சூழ்நிலையை என்னவோ அழகாக ஒரு பாட்டு ஒரு 3 நிமிஷம் ஓடும். அதுக்கு தக்கன அவங்க உடம்பை கொஞ்சம் லேசாக முகத்தை சிரிப்பாக வைத்து கொண்டு கணவருடைய ஒத்துழைப்போடு அந்த யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்றாங்க. அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் எனக்கு அருமையான வாக்கியம். சிங்கத்தை பார்த்து நாய் குலைக்கிறது, நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டுமா? அதெல்லாம் முடியாது, குலைக்கட்டும் அப்படின்ட்டு போகிற அந்த பெண்மணியை பார்த்து எனக்கு என்ன சொன்னேன், ரொம்ப வெரி குட் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன காரணம்னா, அவர்களுடைய சூழ்நிலை. நிறையா மக்கள் வக்கரமாக போகாதீங்க, கர்மாவை இழுக்காதீங்க.
நீங்கள் கர்மாவை இழுத்து எதுக்கு நான்லாம் சில விஷயங்களுக்கு வந்து பதில் எழுதுவது கிடையாது. ஏன் பதில் எழுதுவது கிடையாது தெரியுமா? என் வாயில் வர்றது வந்து வித்தியாசமாக வரும். அதனால் நான் பதிலே எழுத மாட்டேன். யார் கொஸ்டின் கேட்டாலும் அவங்க கொஸ்டின் கேட்டால் அவங்க ஜாதகம் அனுப்பட்டும். அவங்ககிட்ட நம்ம பேசுவதற்கு நம்ம ரெடியாக இருப்போம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். நீங்கள் லைக் போட்டாலும் நான் ஏற்றுக்கிடுவேன், லைக் போடலைனாலும் ஏற்றுக்கிடுவேன், சேனலை பார்த்தாலும் ஏற்றுக்கிடுவேன், பார்க்கலைன்னா இருக்குது. எனக்கு அந்த தன்னம்பிக்கை உண்டு. என்ன பொறுத்தளவில் என்ன சொன்னான்னா வந்து யூடியூப் சேனல் என்பது என்னுடைய முகம் தெரிய வேண்டிய ஒரு காலம். நான் கடைசி வரைக்கும் என்னுடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் நான் வீடியோ போடுவேன். இது என்னுடைய தாற்பயம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே பாருங்கள். ஜோதிடரை வந்து என்ன சொன்னால், மீசை இவ்வளவு உயரம் வந்து வைத்திருக்கிறாயே என்பது கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது எனக்கு வந்து இந்த அளவுக்கு நீளமாக வந்து என்ன சொன்னால் கடவா வரைக்கும் நான் மீசை வச்சுருக்கேன். அது என் இஷ்டம். இந்த மீசையால் பாதிக்கப்பட்டது யார்? என் பொண்டாட்டி வந்து என்ன சொன்னான்னா ஒன்றுமே சொல்லலை. என் பிள்ளைங்க ஒன்றும் செய்யலை. பேத்தியை தூக்கி கொஞ்சம் அப்பையும் கூட தாத்தா மீசை குத்துது அப்படின்னு சொல்லலை. அவர்களில் வருத்தப்படணும். கிருதாவரைக்கு எனக்கு வந்து மரியாதை தெரியும். நீங்கள் மரியாதை தெரியாமல் என்கிட்ட நடந்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா வந்து என்னால் ஒரே ஒரு விஷயம் தான், என்கிட்ட வந்து மோதாதீங்க. தயவுசெய்து நீங்கள் அழிவுக்கு போயிடுவீங்க. இதெல்லாம் வந்து தவறான சில இதுகள் வந்து கர்மாவை இழுக்காதீங்க. உங்களுக்கு என்கிட்ட வந்து ஒரு காரியம் சாதிக்கணும்னா ஜாதகத்தை அனுப்புங்க. ஜாதகத்துக்கு 1000 ரூபா தான். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டுமா? அதற்கும் பீஸ் உண்டு. இதை ஓப்பனாக சொல்லித்தான் நான் வந்து பொழப்பு நடத்துகிறேனே தவிர எதுவுமே என்ன ஒளிவு முறைவு கிடையாது. என்ன காரணம்னா நம்ம வேலைக்கு கூலி கேட்குறோம். உங்களுக்கு அதிகமாக தெரிகிறதா? என்னை விட குறைவாக யார் பார்த்து கொடுக்கிறாரோ அவங்ககிட்ட தாராளமாக போங்க. எனக்கு யாருமே போட்டி கிடையாது. ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான். நான் பேசினாலும் சரி, நண்பர்கள் தான், பேசலைனாலும் சரி. அதனால் கர்மாவை தயவு செய்து யாரும் இழுக்காதீங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து நொந்து வைத்தா வந்து ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போவது வந்து என்ன சொன்னேன்னா சந்தோஷத்தில் யாரும் பார்க்குறதுக்கே வரல. நொந்து வைத்தான் பார்க்க போகிறீங்க. அதுலேயும் போய் என்ன சொல்கிறேன்னா 3 ஜாதகம் பார்க்கணுன்னா வந்து 3 ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா யார் ஜாதகம் பார்க்கணுன்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு எது விருப்பமோ அதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நான் சொல்லணும் அப்படிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன யாரால் பிரச்சனை என்பதை வந்து எனக்கு 3 ஜாதகத்தை நீங்கள் அனுப்புனீங்கன்னா இவரால் கஷ்டமாக இதால் கஷ்டமாக நான் என்னால் சொல்ல முடியும். ஒரு ஜாதகம் அனுப்பினீர்கள் நிமிஷம் அதுக்குண்டான பலனை நான் 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசுவேன். அப்போ தமிழ் மக்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பொழைக்க தெரியல, வசைபாடி ஜெயிக்க முடியுமா என்று சொன்னால் ஜெயிக்க முடியாது. கொஞ்ச நேரம் வந்து என்ன சொன்னேன்னா என்னுடைய 8ஆம் பாவத்தை நீங்கள் தொட்டு பார்ப்பீங்க. நான் 8ஆம் பாவத்தை 2ஆம் பாவமாக ஆக்கிடுவேன். அந்த வித்தை எனக்கு தெரியும். நான் எதற்கு வந்து உங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களில் வந்து வருகின்ற கமெண்ட்டை வந்து என்ன சொன்னேன்னா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த சேனலை விட்டு உங்களை துரத்திடுறேன். எதுக்கு காரணம் தெரியுமா? துஷ்டனை கண்டால் தூரப்போ. அவர்களுக்கு பதில் சொல்வதோ அவர்கள்ட்ட போய் வந்து என்ன சொன்னான்னா ஃபோன் நம்பரை போட்டு வந்து என் கூட பேசும்போது ஆரம்பத்தில் செஞ்சேன். யாருக்கும் அந்த தில்லு கிடையாது. அப்போ இவர்கள் என்ன சொன்னான்னா வழிப்போக்காக எச்சியை துப்பி விட்டு போகக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீர்கள். அதனால் வந்து என்ன சொன்னான்னா என்னுடைய ஜோதிட நிகழ்வுகளை பார்ப்பவர்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் தான். நல்லா தெரியும். 2000 பேர் பார்க்கிங்க ஒரு நாளைக்கு. இந்த 2000 பேர் ஜோதிடர்கள் தான். அப்போ ஏன்னா ஜோதிடம் படிக்காதவன் வந்து என்ன சொன்னால் என் சேனலை வந்து நீங்கள் பார்த்து வந்து அதை புரிஞ்சுக்கிட முடியாது. அறவுரையானாலும் அவன் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கிறான். அப்போ அறவுரையானாலும் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கிறவன் தான் இதை பார்ப்பான். ஏன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து சங்கீதம் தெரிஞ்சவன் தான் அந்த சங்கீதத்தை போய் பார்க்க முடியும். அதே சமயத்தில் வந்து சினிமா துறையை பார்க்கணும். சினிமா துறையில் வந்து அனுபவம் உள்ளவன் தான் சினிமா இதில் வந்து இருக்குன்னாலும் பார்க்க முடியும். ஜோதிடம் தெரிஞ்சவன் தான் என் சேனலை பார்க்க முடியும். அதனால் நிறையா பேருடைய மனோநிலைகளில் வந்து வக்கரங்கள் இருக்கிறது. எனக்கு வக்கரம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா என்னுடைய ஒரு தாற்பரியத்தை நான் மாற்ற முடியாது. நான் படித்த விதங்கள் அப்படி. முதல்ல நான் ஒரு ஓட்டாண்டி கிடையாது, பிச்சை எடுக்கிறவன் கிடையாது.
என்னுடைய இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சம்பாத்தியங்களோ செல்வாக்குகளோ கடனில்லா வாழ்க்கையோ ஒரு மாதத்தில் 10 பேருக்கு நான் சம்பளம் போடுறேன். 10 குடும்பம் என்னால் பிழைத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களால் முடியுமா? ஆமாம், 10 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஜோதிடம் படிக்க முன்னாடி நான் வந்து ஒரு அரசு உத்தியோகத்தர். 28 வருஷம் வந்து நான் உத்தியோகம் பார்த்துட்டு இந்த ஜோதிடத்தின் மேல் இருந்த காதலால் விஆர்எஸ் கொடுத்துட்டு என்னுடைய குழந்தைகளுக்காக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்கள் குழந்தைகளில் 35 வயசு வரை கல்யாணம் ஆகலை, 40 வயசு வரை கல்யாணம் ஆகலை, பிரச்சனை, குழந்தைகள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய 3 அருமையான குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்து என்ன சொன்னான்னா எல்லாமே இன்றைக்கி சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள். சாதாரண விஷயங்கள். அவன் என்ன சொல்கிறான்னா, முதலில் குழந்தைகளை வளர்ப்பது பெருசு இல்லை, என்ன படிக்க வைக்கணும்னு தெரியணும், என்ன பாட வைக்கணும்னு தெரியணும், அவர்கள் என்ன ஆதிபத்தியத்திற்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியணும். 8 விதமான கர்மாக்கள் இருக்கிறது. இந்த கர்மாவை வந்து என்ன சொல்கிறான்னா எப்படி வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு சாடாமல் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த தெரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகப்பனாருக்கு தகுதியான ஒரு நபராகவும் என்னுடைய குடும்ப தலைவி என்று சொல்லக்கூடிய ஒரு தாய்க்கு தகுதியானவர்களாகவும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு விருப்பம்னா சேனலுக்கு வாங்க, விருப்பம் இல்லைன்னா போயிருங்க. சும்மா நீங்கள் வதப்பட்டு நீங்கள் யாரையும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு இதில் கருத்துக்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து மக்களை காப்பாற்றுவதற்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் போய் வந்து நீங்களே வந்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எங்களை தேடுறீங்க. நாங்கள் எங்கள் ஜாதகத்திற்கு 1000 ரூபா அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வலிமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் விலகி போயிருங்க. 1000 ரூபா ஜாதகத்திற்கு இந்த காலத்தில் வந்து யார் இந்த 1000 ரூபா ஆன்லைனில் பார்க்குறதுக்கு குறைவாக எப்படி வாங்க முடியும்? பரிகாரம் என்பது என்ன சொன்னா எழுத்துப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரங்களும் அதற்கு என்ன சாமி கும்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களும் தான். அப்போ நீங்கள் ஒரு தடவை ஒரு கோவிலுக்கு வந்து என்ன சொன்னாலும் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தீங்கன்னா 10,000 ரூபா ஆகும். அப்போ அந்த 10,000 ரூபாயை செலவழிச்சு வருஷத்தில் 2 தடவை 3 தடவை நீங்கள் போனீங்கன்னா 30,000 ரூபா செலவழிஞ்சு போயிடும். என்னுடைய இது ஒரே செட்டில்மெண்ட் தான். லைஃப் லாங் வந்து என்ன சொன்னான்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற 4 பேருக்குமே பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான மந்திரங்களும் அவர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்களும் அவர்கள் வீட்டிலே வைத்து வழிபாடு பண்ணுவதற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவர்கள் வேற எங்கேயும் போக வேண்டான்ருவேன். உடனே வந்து அது வேலை செய்யாது. அப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கப்பு மாவு வாங்கி உடனே 2 தோசையை சுட்டு வந்து இத்தனைக்கான பொடி இருந்தாலும் வந்து சார் நல்லெண்ணெயை கலந்து சாப்பிட மாதிரி நம்மளுடைய வேகமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து என்ன சொன்னா தேவையில்லாமல் கர்மாவை இழுக்காதீர்கள். உங்களுடைய வாய், இந்த வாய் வந்து 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும். வாய் என்பது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும். அப்போ 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது 10ஆம் இடத்துல தான் கர்மா இருக்கிறது. அப்போ 2ஆம் இடத்திற்கு உண்டான அந்த வாயால் நீங்கள் சலம்புவது 10ஆம் பாவத்தில் போய் வந்து சேர்ந்து 10ஆம் பாவத்தில் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் பண்ணுற பாவங்கள் அனைத்துமே 10ஆம் பாவத்தில் ஸ்டோர் ஆகும். இந்த 10ஆம் பாவத்தில் வந்து ஸ்டோர் ஆகி அதிலிருந்து ரிலீஸ் பண்ணுவதற்குண்டான வழிகளை தேடுங்கள். ஜோதிடர்களையோ யாரையோ வந்து என்ன சொன்னாங்க காசு வாங்குறாங்க. எங்கடா காசு வாங்காத இடம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லுங்கடா. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தேவை. காசே ஒரு இடத்துல வாங்கலை. இன்றைக்கி நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த ஜீவசமாதிக்கு நான் போயிட்டு வருவதுக்கு எனக்கு 10,000 ரூபா செலவு. 5,000 ரூபா வந்து அங்கே டொனேஷன் எழுதணும். அங்கே இருக்கிற இத்தியாதிகள் நம்மளுடைய அங்கே வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகள் செய்யணும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து காருக்கு பெட்ரோல், டிரைவர் சம்பளம், போக்குவரத்து எக்ஸட்ரா எல்லாம் முடித்தவர்களுக்கு 10,000 ரூபாய் ஆயிரும். இதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எங்களை தப்பித்து கொள்ளணும். நாங்கள் உங்களுடைய கர்மாவை வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் நீங்கள் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு புத்தருக்கு ஞானம் வந்தது மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காரணம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து
உங்களுடைய நம்பர் மட்டும் கிடைச்சது என்று சொன்னால், நீங்கள் என்ன கர்மாவில் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ யாருமே வந்து என்ன சொல்லலான்னா, இந்த இதில் சேனலில் சில நேரங்களில் சில புல்லுருவிகள் வருகிறது. எதற்காக வருகிறது? நம்மளிடம் ஒரு நாடி வருகிறது. நம்மளிடம் நாடி வருகின்ற ஒன்றுக்கு ஹோட்டலில் போகிறோம். தோசை எவ்வளவு? ₹100 அப்படிங்க. ₹50 தோசை இருக்குமாங்க. என்ன செய்வான்? ₹50 தோசை இருக்கிறதுன்னு ₹50 தோசை இல்லைம்மா. என்ன உங்கள் கடையில் மட்டும் ₹100 தோசை இருக்குது அப்படின்னா, கடைக்காரன் என்ன செய்வேன்? சாப்பிடுன்னா சாப்பிடு, சாப்பிடாட்ட போக பண்ணுவான். அவனை வந்து என்ன சொல்கிறான்னா, இவன் தோசை வந்து ₹100 சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இயலாமையை வந்து உங்களிடம் பணம் இல்லை, தோசை வாங்கி சாப்பிடுவதற்கு ₹100 இல்லைன்னா நம்ம மதத்துக்கு என்ன சொல்கிறான்னா, நமக்கு வந்து ₹20 ₹10 எங்கே தோசை அடிக்குதோ அங்கே போயிட வேண்டியதானே. இதை செயல்படுத்தாமல் கர்மாவை தயவுசெய்து இழுத்துக்கொள்ளாது. யாரையும் வந்து கஷ்டப்படுத்துவது. மரியாதை நீங்கள் கொடுத்தால் நாங்கள் கண்டிப்பாக மரியாதை கொடுப்போம். நீங்கள் மரியாதை கொடுக்காம வந்து எங்கள் மேலே வந்து என்ன சொன்னால், கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை வந்து என்ன சொன்னால் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிவிட்டு போவதற்கு வந்து நாங்கள் ஒன்றும் இளிச்சவாயர்கள் கிடையாது, ஜோதிடர்கள். நீங்கள் வைத்திருக்கிறது கழிவுகள். காலையில் கழிவை கொண்டு எங்கே போய் கொட்டுறீங்க? லெட்டினில் கொட்டுறீங்க. அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அதை வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த லெட்டினை எடுக்க வர்றவன்ட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து அவன்கிட்ட கேட்குறோம், தம்பி வந்து இந்த லெட்டின் எடுக்கணும், எவ்வளோயா செலவுனா? சார் லிட்டருக்கு ₹1 சார் அப்படிங்க. பாருங்க, லிட்டருக்கு ₹1. அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய கழிவுகளை தூக்குவதற்கு உண்டான தகுதி அவன்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம போய் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா, நின்று வந்து என்ன சொன்னால், அந்த உறிஞ்சி எடுத்து வந்து அந்த கழிவுகளை கொண்டு போய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஊற்றுறவன்ட்ட போய் நீ லிட்டருக்கு ₹1 கேட்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஒரு தடவை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு தடவை எடுத்துட்டோம்னா என்ன ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எடுக்க வேண்டிய அவசியம் வராது. எங்கெங்கே போய் வந்து நம்மளுடைய பிச்சைக்காரத்தனத்தை காட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய கழிவுகளை அகற்றுகின்றவர்களும் உங்களுடைய கர்மாவை தீர்க்குவதற்கு வழிபாடுகளை சொல்லித் தருகின்றவனும் போய் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லணும், போராடி கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. அப்போ நம்மளே லெட்டின் எடுத்துக்கிட வேண்டியதானே, நம்மளே ஜோதிடம் படித்து அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணிக்கிட வேண்டியதானே. ஆனால் அது வேலை செய்யாது. நமக்கு நாமே வந்து என்ன சொன்னோன்னா பரிகாரம் பண்ணிக்கொள்வது. இப்போ நாங்கள் யார்கிட்ட கேட்டு படித்தோம்? ஒருத்தர்கிட்ட கேட்டு படித்தோம். அவருக்கு அந்த நபர் வந்து என்ன சொன்னான்னா, சொல்லிக் கொடுக்கின்றவரை அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம படிக்கணும்னா பணிஞ்சு தான் ஆகணும். அப்படி பணிந்து படித்த கல்வி இந்த ஒரு பீரோக்குள்ளே இருக்குது. 200 புஸ்தகம் இருக்குது. அந்த 200 புஸ்தகத்தையும் புரட்டி பார்த்து வந்து என்ன சொன்னான்னா படித்தது. சும்மா வந்து என்ன சொன்னான்னா வந்து இது வேறு எங்கேருந்து வந்து முட்டாள்தனமான கல்வி இல்லை ஜோதிடம். உங்களுடைய கர்மாவை சரி பண்ண வேண்டுமா? பணிவோடு வாருங்கள். பணிவில்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்மா மேலும் வலிமையாகும். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிரபஞ்சத்தோடைய ரகசியம் வந்து ஜோதிடர்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு. எனக்கு நித்தமும் வந்து என்ன சொன்னாலும் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் பணம் வர வைக்க தெரியும். இந்த ரகசிய சூத்திரத்தை இன்றைக்கு வரைக்கும் எவனும் என்ன சொன்னால் 2வது நட்சத்திரத்தேக்கு 4வது நட்சத்திரத்தேக்கு 5வது நட்சத்திரம் ஏக்கிக்கிட்டு தானே இருக்கீங்க எல்லாரும். 2வது நட்சத்திரம் பரணியாக இருந்தால் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடாமலாம் இருப்பீங்க. ஜோதிடத்திற்குள் வந்து ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தியான நட்சத்திரம் எது என்று இன்னும் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எதுக்கு என்ன சொன்னால் யார்ட்டையும் போய் போகிற, நாங்களாம் யார்ட்டையுமே வந்து என்ன சொல்லணும் போராடவே இல்லை. எதுக்கு போராடணும்? விளம்பரத்தில் பாருங்க, ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு துட்டு வேணும், எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் கேட்கல மாட்டோம். என்ன காரணம்னா, என்னுடைய கர்மா பிறருக்கு வந்து 4 நமக்கு தெரிஞ்சதை வந்து புகட்ட வேண்டும் என்பது என்னுடைய விதி. அதை நான் செய்கிறேன். நீங்கள் அதை பார்த்து படித்து அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற கற்றுக்கொள்ளுங்கள். இதில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் 17,100 பேர் இருக்கீங்க. அப்படி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. புதிதாக வந்த சில அறிவிலிகள்னு தான் சொல்லலாம். அந்த அறிவிலிகள் வந்து இதை ஏன் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன்னா, கர்மாவை நீங்கள் நினைக்கலாம் எச்சியை துப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மனிதன் கூட வந்துக்கிட்டு இருக்கான்னா, அவன் போன பிறகு தள்ளி போன பிறகு எச்சியை துப்பணும். ஏன்னா அவன் நினச்சிக்கிடுவான் நம்ம வரும்போது இவர் எச்சியை துப்பிட்டாரோ அப்படின்ட்டு.
ஏன்னா இது வந்து சூழ்நிலைகள். பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வேணுமா? பொருளாதாரம் வேண்டுவதற்கு வந்து வலிமையான சக்தி உள்ள மந்திரங்களை முன்னோர்கள் சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள். யாராவது சொல்லியிருக்காங்களா? நட்சத்திரத்தை பற்றியே பேசுவாங்க. நானும் சொல்லலை. ஏன் தெரியுமா? இவன் தண்ணீர் குடிக்கின்ற வரைக்கும் கெஞ்சுகிறான். தண்ணீர் குடித்தவன முறைச்சு பார்க்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இன்று வரை நான் யாருக்கும் ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படி என்கிட்ட கேட்பாங்க. சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சொல்லிக் கொடுத்த பிறகு என்ன செய்வாங்கன்னு தெரியும். அதனால் வந்து யாரும் பிறரை புண்படுத்தும்படி முதல்ல பேசுவதற்கு தூண்டாது. அது தூண்டக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ, எனக்கு இத்தனை இட்லி வேணும் சார் அப்படின்னா அத்தனை இட்லியா ஓகே, இத்தனை இட்லி, ஒரு இட்லி ரூபா, 2 இட்லி 2 அப்படின்னு சொல்லிடுவோம். சார் நான் 2 இட்லி சாப்பிடட்டுமா, ஒரு இட்லி சாப்பிடட்டுமாண்ணா நான் என்ன சொல்லுவேன்? அது உங்களுடைய விருப்பம்னு தான் நான் சொல்ல முடியும். எனக்கு 5 இட்லி சாப்பிட்றேன்னா சந்தோஷப்படுவேன். என்ன காரணம்? 5 இட்லியா 5 ரூபா இல்லை, 5 ரூபாயில் நமக்கு கிடைக்குது, நம்ம சுட்டு வச்சுருக்கிற இட்லிக்கு சீக்கிரமாக விற்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். இது கமர்ஷியல் அல்ல, என்னுடைய கல்வி. யாருக்கும் வந்து இலகுவாக தர முடியாது. ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா, ஒருத்தனை திருமணமே ஆகாத வந்து 42 வயது நபரை திருமணம் ஆக வைத்து மறு வருடம் அவன் குழந்தை பெற்று வந்து அவனுக்கு பேர் வச்சு கொடுத்தான். எத்தனை முதிர்கனிகளுக்கு நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து திருமணம் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து எத்தனை இந்த 27 ஆண்டுகளில் வந்து எத்தனை சாதனைகள் பண்ணியிருப்பேன் தெரியுமா உங்களுக்கு? 20 டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நான் சொல்லி வந்து நான் இவங்களுக்கு டாக்டர்ஸுக்கு படிக்க வரோம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 டாக்டர்கள் உருவாக்கி இருக்கிறேன். அதில் எங்கள் வீட்டில் 2 டாக்டர். சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எத்தனை டிஎன்பிஎஸ்சி எழுதினவர்களுக்கு அவர்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு வந்தேன்னு சொன்னால் என்ன வழியில் போனால் அவர்கள் ஜெயிக்க முடியும். எத்தனை போலீஸ்காரங்க, எத்தனை சப் இன்ஸ்பெக்டர்கள் இன்றும் இருக்கிறார்கள், உயர் பதவியில் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த 27 வருஷத்தில் உயர் பதவியில் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை குழந்தைகள் கர்ப்பமாகாதவர்கள் 10 வருஷம் 15 வருடம் வந்து சொன்ன குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான். நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க வந்து என்ன சொல்லலான்னா வந்து இன்றைக்கி ஒரு டெண்டு உள்ளே வச்சு வந்து என்ன சொன்னான்னா இன்னொருத்தடமிருந்து செமன் எடுத்து வச்சு குழந்தை பெறுவதற்கு 5 லட்சம் ரூபா. அதே ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு முறையை கேட்டால் ஒரே ஒரு வந்து சித்த மந்திரம் இருக்கிறது. அந்த சித்த மந்திரத்தை டெய்லி சொல்லணும். அதற்குண்டான ஒரு உணவு சாப்பிடணும். சாப்பிட்டால் 9 மாதத்திற்குள் குழந்தை கன்சீவ் ஆயிடும். தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது, சித்தர்கள் சொன்ன பணம் அருவியாக கொட்டுவதற்கு. அதெல்லாம் வெளி உலகத்தில் வராது. ஏன்னா என்கிட்ட வாங்கினவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வாங்கிட்டு போயிருப்பான். என்கிட்ட குழந்தை பெற்றவர்கள் வந்து குழந்தைகள் வந்து அந்த மந்திரத்தை வாங்கியவர்கள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வந்திருப்பாங்க. பிள்ளை பெற்று அந்த சிரிக்கின்ற அமைதி பேர் வைக்க என்கிட்ட வருவாங்க. என்கிட்ட கல்யாணம் முடிச்சு வச்சு 2 பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வரும்போது அந்த குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு அருமையான பேரெல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சாதனைகள், இதை பெருமையாக சொல்லலை. அதனால் தேவையில்லாமல் வந்து என்ன சொன்னான்னா என்னுடைய கர்மாவை என்னுடைய 8ஆம் பாவத்தை தட்டி பார்க்காதீர்கள். தயவு செய்து தட்டி பார்க்க. என் 8ஆம் பாவத்தில் எம்டி கட்டம் கிடையாது. நான் நொந்து போக மாட்டேன். என்னுடைய 8ஆம் பாவத்தில் ராகு இருக்கார். நீ தட்டி பார்த்தேன்னா உனக்கு என்ன சொல்கிறான்னா ஒன்று என்ன வரும்னு சொல்லிடும். விபத்து, கேன்சர், தற்கொலை எண்ணம். ராகுவுடைய காரகத்துவத்தை சொல்கிறேன். என்னுடைய 8ஆம் பாவம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சர்ப்ப கிரகம் வந்து என் 8ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு. நீ தட்டிப்பார். நீ கிளையண்ட் அப்படின்னு சொல்ல வந்து என்ன சொன்னா தட்டி பார்த்து கிளையண்ட் வந்து அதை செய்ய மாட்டான். நீ சத்ருவாக வர. அப்போ என்னுடைய 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகம் மோசமானது. ராகு உன்னை பதம் பார்த்து விடும். அதனால் யாருமே என் சேனலில் தயவு செய்து வந்து எனக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல வேண்டாம். என் ஃபோனில் வாங்க, என்னை நேருக்கு நேரம் திட்டுங்க. ஒருத்தன் இப்படி தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து மால் ஓலன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் 48 நாளையில் என்னை கொண்டு விடுவேன்.
அப்படியே கொண்டு ஓடுங்கிறது நான் எப்பயுமே ஒரு பேசுகிறது வந்து ரெக்கார்டிங்லேயே இருக்கும் எப்பயுமே. என் பையன் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து த்ரெட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கேஸ் போட்டுரும் அப்படின்னு ஒன்று என்ன சொன்ன அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறான் மெசேஜ் அனுப்பிட்டான் ஒன்று கேஸ் போடுவோம்டா அப்படின்ட்டு. என்ன சொல்கிறேன் ஐயோ சாமி அப்படிலாம் சொல்லல மன்னிச்சுக்கிடுங்க 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 ஒரு சந்தேகத்துக்காக நின்று கோவத்தில் சொல்லிட்டு சாமி அப்படின்னா. அதே 48 நாள்கள் செத்து போயிடுவேன்னு எனக்கு சாமிட்ட வந்த ஒரு ஜோசியர். நான் உயிரோடு இருக்கேன். காரணம் வந்து என்ன சொன்னான்னா மனிதர்களை துன்பப்படுத்தாதீர்கள், சலனப்படுத்தாதீர்கள், சங்கடப்படுத்தாதீர்கள். தேவையானது வேண்டும் என்று சொன்னால் பணிவோடு வாருங்கள், உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள். ஒருத்தர் ஜாதகம் அனுப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு வழியில் ஜாதகம் பார்த்து சொல்லுங்க. இப்படியும் மனுஷன் இருக்கான். எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை, நீங்கள் கேட்குற அளவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ஆனால் எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். அவனை என்ன சொல்ல? இதெல்லாம் வந்து என்ன சொன்னா கர்ம வினைகளை நாம் இழுக்கக்கூடாது. இன்றைக்கி காலையில் ஒரு பெண்மணி அந்த அம்மா வந்து 3 ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லுது. 3 ஜாதகத்துக்கு 3000 ரூபான்னு சொன்னேன். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இதில் யார் ஜாதகம் பார்க்கலான்னு நான் என்ன சொல்ல முடியும்? அப்போ ஏம்மா வந்து என்ன சொன்னேன் என்கிட்ட வந்து நீ ஐடியா அவன் என்ன சொல்கிறான்னா ஜோதிடர்கள் வந்து ஓகே சொல்லணும். ஒரு கல்யாணம் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேம்மா, எப்பா டைம் சரியில்லை ஏன்பா இது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆரம்பிக்கணும்மா. ஆரம்பித்து வந்து என்ன சார் விழுந்துக்கிட்ட பிறகு என்ன சார் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஆரம்பித்தோம்மா, இந்த கல்யாணம் நான் முடிக்க போகிறேன் பொருத்தம் இல்லைடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிக்கும் அப்படிம்மா. ஓகே சொல்லுவதற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஃபைல் மூவ் ஆன மாதிரி வந்து ஜோசியர் சொன்னார் நான் சொன்னேன் செஞ்சேன், ஜோசியர் சொன்னார் நான் செஞ்சேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கர்மவினை யார் தாங்கிறது? நல்லா இருந்துட்டா பரவாயில்ல, நீ நல்லா இருந்துட்டா என்ன சொன்னேன்னு எனக்கு வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லவே மாட்டேன். நாசமாக போனவொன்னே நீங்கள் தான் சொன்னேன் அப்படிம்ப. இப்படிப்பட்ட மக்கள்லாம் நிறைய சந்திச்சிட்டோம். ரொம்ப கற்றுக்குட்டின்னு நினைக்காதீங்க. 27 ஆண்டுகள் இந்த துறையில் இன்னும் வளம் வந்து எங்கேயும் போகல. என் இடத்துக்கு தான் நான் ஆளுகளை வர வைப்பேன். என் சேனலில் தான் பேசுவேன். எவன்ட்டையும் போய் அடிமையாக இருந்து அங்கே போய் இங்கே போ இந்த ஜோசியர்கிட்ட போய் வந்தேன் சார் நான் பிரபலமாகணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. எனக்கு பிரபலமாவதற்கு வந்து நான் ஏற்கனவே பிரபலமாயிட்டேன். இன்னும் என்ன பிரபலமாகி என்ன பண்ண போகிறேன்? நான் அதனால் என்ன சொன்னேன்னா அந்த மீசை பெருசாக இருக்குது, கனவா வரைக்கும் மீசை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மரியாதை கொடுத்தால் நான் மரியாதை என்ற வந்து நிறையா பேர் வந்து யூடியூப்பில் நண்பர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் என்ன சொன்னான்னா அன்பாக வருவாங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் நாய் குலைக்க ஆரம்பித்தது என்று சொன்னால் சிங்கம் கர்ச்சிக்கும். நாய் குலைக்க ஆரம்பித்தா சிங்கம் கர்ச்சிக்க ஆரம்பித்தா தூக்கி போட்டு கொண்டு விடும். 8ஆம் பாவத்தில் இருக்கிற ராகுவை வேலை செய்ய வச்சிடாதீங்க. நான் என் ஜாதகத்தோடைய உண்மை நிலைமையை சொன்னேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். 8ஆம் பாவத்தில் எனக்கு ராகு இருக்குது, நீ வந்து மோதனை என்ன நினச்சா அங்கே பாம்பு கொத்தும். பிறகு என்ன சொன்னாலும் சீரழியாத செங்கச்சமைக்காத அப்படிங்கிறது தான் சரி. அந்தளவுக்கு என்ன இந்த 29 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த இன்னைக்கு காலையில் ஒரு சாமி கும்பிட போகிற நேரத்தில் மக்களே இவரிடம் போய் ஜோதிடம் பார்க்காதீர்கள். ஏன் ஜோதிடம் இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்ன யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறேன்னு 24 23 24 தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 2017 யூடியூப் நான் ஓப்பன் பண்ணாலும் நான் அதிகமாக வந்து வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னது வந்து 23/6/24 நிறைய யூடியூப் போனேன். இன்றைக்கி யூடியூப்லேருந்து வருமானம் கொடுக்குறானே அதை என்ன செய்ய போகிறீங்க? யூடியூப்லேருந்து கூகுளில் போய் இவருக்கு வருமானம் கொடுக்காதீர்கள்னு சொல்ல வேண்டியதானே. காலையில் எழுந்திரிச்சு தட்டி பார்த்தா என்ன சொன்னால் எனக்கு எவ்வளோ பணம் ஏறிட்டு வந்துடும். ஏன் கூகுளில் வந்து பணம் கொடுக்குறானே அதை என்ன செய்ய போகிறீங்க? அப்போ எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். அன்புக்கு அன்பு என்பது ஜோதிடத்தில் உண்டு. ஜோதிடம் என்பது அனல் வாக்கு. வாக்கில் கேது சொன்னால் சொன்னபடி பழிக்கும். வாக்கில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி, கேது உச்சம். வாக்கில் போய் புதன் 9 கூடிய பாக்கியஸ்தானம், அது நளினமாகவும் பேச தெரியும். செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து போல்ட்டாகவும் பேச தெரியும். கேதுவோடைய ஆதிபத்தியத்தில் வந்து முடக்கவும் தெரியும். இந்த 3 எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. நான் என்ன பண்ணுறது? அதனால் தயவுசெய்து என்ன சொன்னான்னா காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் பணிவு வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
நான் பணிந்து தான் கற்று வந்தேன். அந்த பணிவை நீங்களும் கடைப்பிடிக்கவும். யூடியூப் சேனலில் நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணிங்கன்னா உடனே உங்களை கிட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போய் கிட் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த 2 செகண்டில் எனக்கு முடிஞ்சிடும். நீங்கள் யாரோ நான் யாரோ. இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்களை பற்றி இதை சொல்லும்போது மற்றவர்கள் திருந்தணும் அப்படிங்கிறது தான். அதனால் திருந்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத சங்கடங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லலான்னா, 500 ரூபாய் ஜாதகத்திற்கு பார்க்க வேண்டும். 1500 ரூபாயில் அதுலேயும் 3ல் ஒரு ஜாதகம் தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை வைக்கிறீர்கள். நான் உங்களிடம் அதே நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் திரும்ப உங்கள்கிட்ட பேசிடுவேன். ஏன்னா அசிங்கமாக பேசிடுவேன். அப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த அசிங்கம் வேண்டாம் என்பதற்காக 8ஆம் வாக்கு 2ஆம் பாவத்தை நான் கட்டுப்படுத்தி இருந்த காரணத்தினால் இன்றைய நாளின் என்னுடைய வருமானம் என்ன தெரியுமா? மும்பையிலிருந்து ஒருத்தன் 60,000 ரூபா போட்டு விட்றான். ஏன் பைத்தியக்காரனா? 60,000 ரூபா என்ன சொல்கிறான்னா, 60,000 ரூபா ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா போட்டு விடுறான்னா அவன் பைத்தியக்காரனா? அப்போ தான் நினச்சேன், அரசியல்வாதிகள் ஏன் என்ன சொன்னீங்க, அரசியல்வாதிகள் ஏன் நீங்கள் திட்டுனா கூட என்ன சொல்கிறான்னா ஒன்றுமே பேச மாட்டேங்காங்க தெரியுமா? அவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா பணம் இருக்கிறது. நீங்கள் கத்து என்று சொல்லி கத்தி கொண்டு இருந்தாலும் அவன்கிட்ட கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சுட்டான். நீங்கள் என்ன வைங்க அவன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? இது அப்போ உங்களுடைய பலவீனம் உங்களுடைய வாய். இந்த வாயால் நாங்கள் சம்பாதிச்சிட்ருக்கோம். உங்களுடைய பலவீனத்தால் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவங்ககிட்ட போய் இப்படியெல்லாம் யாரையும் அதாவது மனம் நோகுவதற்கு நீங்கள் யார்? எங்களை நீங்கள் என்ன சொல்லலான்னா, உங்கள் வீட்டு ஜாதகத்தை நீங்கள் எது பார்க்கணும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஜோதிடர்கிட்ட நீங்கள் எது பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கனாலே நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியலையா? அதனால் உங்களுடைய பலவீனம் என்பது எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கணும், ஓகே முடிஞ்சு வச்சு. நேரில் வந்தால் தான் எல்லா ஜாதகத்தையும் கொண்டு வர சொல்லுவோம். நீங்கள் நேரில் வர்றீங்கன்னு வைங்களேன், எல்லா ஜாதகத்தையும் கொண்டு வர சொல்லுவோம். நேரில் வரலையா, ஒரு ஜாதகம்னா ஆன்லைன், ஓகே ஒரு அரை மணி நேரமோ 40 நிமிஷம் நம்ம பேசிட்டு பிரச்சனையை முடிச்சிடுவோம். அதனால் யாரும் யாரையும் குறை சொல்லி சாதித்து விடலாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னான், அந்த கர்மா உங்களைத்தான் சேரும். யாரும் வருத்தப்பட்டு ராத்திரியே தூக்கு போட்டுருவோன்னு நினைக்கிங்களா? அப்படிலாம் யாரும் தூக்கு போட மாட்டான். பொதுவெளிக்கு வந்தாச்சுன்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் எங்களுக்கு உண்டு. ஜோதிடர்களுக்கு உங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது. என்ன மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட போய் என்னை குறை சொல்லுவீங்க. அவர்கிட்ட போனேன், 1000 ரூபாய் ஜாதகத்துக்கு கேட்டார், ஐயா நீங்கள் என்ன எவ்வளோக்கு பார்க்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை குறை சொல்லி இன்னொருத்தர்கிட்ட என்ன சொல்லலான்னா, எங்கள் மாதிரி ஜோதிட இனத்திடம்தான் நீங்கள் போய் மண்டியிடுகிறீர்களே தவிர இனிமேல் எவன்ட்டையும் ஜோசியம் பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம். அதனால் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நான் முதிர்ந்த அனுபவம் உடையாள். 27 வருடம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். இன்னும் நான் கடனாளி கிடையாது, இன்னும் நான் நோயாளி கிடையாது. இன்னும் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கர்மாவை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதையுமே படித்தவன். ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முதலில் என்ன சொன்னான்னா 2010 நான் பிரயோகப்படுத்தினேன். அதில் இருக்கிற ரகசியங்களும் எனக்கு தெரியும். அப்போ எவ்வளோ அனுபவங்கள் இருக்குதுன்னு பார்த்துடுங்க. அதனால் கர்மாவை தயவுசெய்து யாரும் இழுக்காதீங்க. அன்பாக வாங்க, அன்பாக போங்க. உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் தான். அது யாரும் பொறுப்பேற்க முடியாது. அப்போ அந்த கஷ்டத்தை முன்னோர்கள் செய்த பாவத்தை முன்னோர்கள் செய்த தர்மத்தால் நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு நல்லா இருக்கீங்கல்ல. முன்னோர்கள் செய்த பாவத்தால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ கர்மாவை அழிப்பதற்கு என்ன சொல்கிறான்னா, நீ வேறு வழியெல்லாம் கிடையாது, அதை செயல்படுத்துவதற்குண்டான பணபலத்தோடு வா. இன்றைக்கு அது இல்லாமல் எவனாலையும் ஜெயிக்க முடியாது. எலெக்ஷன் வந்தால் பாருங்கள், எத்தனை பேர் ஜெயிக்கான், துட்டு கொடுத்து ஜெயிச்சுட்டு போயிடறான். நீ ஏமாந்துடுறீங்கள. அதனால் இது ஆன்மீகம்.
ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே இருக்கிற நெளிவு சுழிவுலாம் தெரியும். உங்களுக்கு தயவுசெய்து தெரியாது. எந்த ஜோதிடம் என்னை மட்டுமல்ல, எந்த ஜோதிடமும் வாக்கு கொடுக்காதீங்க, வேண்டாம். கமெண்டில் வந்து என்ன சொன்னாலும் உங்களால் நிறைய பேர் திட்டுறீங்க. அந்த திட்டுற வேலையை விட்டுருங்க. அது வந்து பெரிய பாவத்தை உங்களுடைய சந்ததிகளுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. நீங்கள் கண்ணு முன்னாலே உங்களுடைய சந்ததிகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா கர்மத்தை சேர்த்து வைக்காதீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.